உறவுகளுக்கு வணக்கம். அஹ், இன்று எமது அறிவியல் தகவல் அரங்கத்தோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 166வது அமர்வு. அஹ், வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் அறிவியல் மற்றும் தகவல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இங்கே அஹ், பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் தமிழ் பௌத்தம் என்ற தலைப்பிலே இன்று ஒரு கலந்துரையாடலை செய்ய இருக்கின்றோம். ஆம், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுதுதான் இந்த தமிழ் பௌத்தம் என்றதை பற்றிய கருத்துக்களும் மற்றும் செய்திகளும் சில இடங்கள்ல கேள்விப்படக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம், அதுலேயும் குறிப்பாக நாங்கள் எங்கட இந்தியன் ஃப்ளையர்லேயும் போட்டிருந்தாங்க. இந்த சுன்னாகத்தில், யாழ்ப்பாணத்தில் சுன்னாகத்தில் கந்தரோடையில் சில அகழ்வாராய்ச்சி இதுகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட புத்த கோயிலின் சாயலில் சின்ன சின்ன இருக்குது கந்தருடைய இடத்துல. அப்போ இது எப்படி அங்கே வந்தது, தமிழர் நிலத்தில் எப்படி இந்த புத்த கோயில் சம்பந்தமான விடயங்கள், புராண சின்னங்கள் எல்லாம் இருக்குது என்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கும். அப்போ அப்படியான விடயங்களை தெளிவுபடுத்துதல் தான் அடிப்படை நோக்கம். மற்றது இந்த பௌத்தம் என்று சொன்னால் எல்லாருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் பௌத்தம் என்று சொன்னால் அது சிங்களத்துக்கே உரியது என்ற அடிப்படையிலான எல்லாரும் இருப்பினும் அது முக்கியமாக பெரும்பான்மை சிங்களவர், அது சிங்களத்துக்கே உரியது என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பினோம். அப்போ நாங்கள் இன்றைய இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தின் ஊடாக இந்த தமிழ் பௌத்தம் என்று சொல்லி அந்த விடயத்தை கதைக்கின்றோம். இப்போ இன்றைய கலந்துரையாடலுக்கு பேச்சாளராக வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திவாகரன் அவர்கள். ஏற்கனவே இங்கே எங்கள் அறிவியல் தகவல் அரங்கத்துக்கு பரிச்சயமானவர். இப்போ ஒரு 3 கிழமைக்கு முதல் வந்து இங்கே பேசியிருந்தவர் ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வில். இப்போ இன்றைக்கு அவர் தன் ஊடகத்துறையில் பெற்ற அனுபவங்களும் மற்றும் அவர் இந்த பௌத்தம் பற்றிய, தமிழ் பௌத்தம் பற்றிய விடயங்களையும் இன்றைக்கு எங்களோட கலந்துரையாடுவார். எனக்கு தெரிந்த அளவில் உண்மையில் சில விடயங்களை கூறி செல்ல விரும்புகிறேன். உண்மையில் எல்லாரும் நாகர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். நாகர் என்றது இனம் இலங்கையில். அந்த நாகர் என்ற இனம் கிறிஸ்துவுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் இருந்ததுக்கான சான்றுகள் இப்பவும் இருக்குது. அதாவது இது சும்மா சொல்லல, அகழ்வாராய்ச்சி சான்றுகள். அந்த பெருங்கற்காலம் என்று சொல்லி அந்த காலத்தில் நாகர் என்ற இனம் இருந்தது. அவர்கள் பேசிய மொழி தமிழ். அந்த நாகர் என்ற வழிபாட்டில் இந்த பௌத்தம் இருந்தது என்று சொல்லி அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக பல சான்றுகள் இருக்கு இப்போ. அப்போ அப்போ தமிழுக்கும் பௌத்தத்துக்கும் அந்த காலத்திலேயே நிறைய தொடர்புகள் இருந்தது. ஓகே, மேற்கொண்டு இந்த விடயத்தை பற்றி நாங்கள் திரு திவாகரன் அவருடைய நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வணக்கம் திரு திவாகரன், இது உங்களுக்கான நேரம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த தமிழ் பௌத்தம் பற்றி ஒரு கலந்துரையாடலை டாக்டர் புவி அவர்கள் கேட்டிருந்தார். அதுக்கு நான் ஒத்துக்கொண்டிருந்தேன். இருந்தாலும் இந்த தமிழ் பௌத்தம் பற்றிய இந்த கருத்து முதல் துணிந்து எங்களுடைய தமிழர் பரப்பில் சொன்னவர் என்றால் சிவதியாகராஜா அவர்கள் தான். அதாவது லண்டனில் இருக்கின்ற மருத்துவர் சிவதியாகராஜா அவர்கள் தான். அதுவும் யுத்தம் நடந்த காலப்பகுதியில் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2003ஆம் ஆண்டு வரைக்கும் வீரகேசரியில தமிழர்கள் வளர்த்த பௌத்தம் என்ற ஒரு தொடர் கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த கட்டுரைகள் பிறகு 2005லிருந்து 2007 மட்டும் மறு பதிப்பும் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அன்றைய காலத்தில், அந்த யுத்த நெருக்கடி காலத்தில் அது பெரிய அளவில் எங்களோட மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த யுத்த காலத்தில் இந்த கருத்துக்கள் பெரிய அளவில் யாரையும் பாதிக்கவில்லை. இருந்தாலும் அன்றைய காலத்தில் நான் அந்த டாக்டர் தியாகராஜா எழுதின அந்த பேப்பர் கட்டிங் எல்லாத்தையும் சேகரிக்க தொடங்கினேன். முதலாவது அந்த துண்டிலிருந்து சேகரித்து இன்று வரைக்கும் நான் அதை பத்திரமாக வச்சிருக்கிறேன். ஆனால் அவர் அந்த 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 கட்டுரைகளை திருந்திய வடிவில்
கடந்த வருடம் நூலாக வெளியிட்டிருக்கிறார். இன்னும் வெளியீட்டு விழா நடக்கவில்லை. ஆனால் நூல் குமரன் பதிப்பகத்தில் பதிப்பிக்கப்பட்டு விட்டது. அந்த நூல் ஈழத்தில் இருந்த தமிழ் பௌத்தம் பற்றி மிக தெளிவாக சொல்கிறது. அவரை விட மிக தெளிவாக சொன்னவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிமிடம் வரை. ஏனென்றால் பேராசிரியர் பத்மநாதன் அவர்களும் இந்த தமிழ் பௌத்தம் பற்றி இப்ப அண்மை காலமாக அவர் எழுதத் தொடங்கியிருக்கிறார். அதாவது இவருக்கு பிறகு டாக்டர் தியாகராஜாவுக்கு பிறகு, சிவதேவராஜாவுக்கு பிறகு பேராசிரியர் பத்மநாதன் அவர்களும் இது பற்றி எழுதத் தொடங்கியிருக்கிறார். அண்மையில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் தொலைந்து போன யாழ்ப்பாணத்தின் வரலாறு பற்றிய ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த நூலிலும் இந்த பௌத்தம் பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் இன்னும் அந்த நூலை வாசிக்கவில்லை. இருந்தாலும் நான் இப்போது உங்களுடன் பேசுவது கலாநிதி சிவதியாகராஜா அவர்களுடைய கட்டுரைகளும் நூலிலும் இருந்து நூலில் உள்ள தகவல்களின் அடிப்படையிலும், மற்றது கந்தரோடை சிவிலேஷன் என்று அவர் எழுதிய ஆங்கில நூலில் இருந்தும், அதே நேரத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதிய பௌத்தம் பற்றிய நூல்களிலும் இருந்த தகவல்களின் அடிப்படையில தான் நான் இங்கே பேசுகிறேன். அதே நேரத்தில் அரசியல் அல்லது பிலோசபிக்கல் ரீதியாக இந்த பௌத்தம் பற்றிய எண்ணக்கருக்கள் எங்களிடம் எவ்வாறு இருக்கின்றது என்ற அந்த அடித்தளத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த தகவல்களை பேசக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இலங்கையிலே இருக்கின்ற இந்த பௌத்தம் என்பது நாங்கள் எல்லோரும், அதாவது இலங்கையிலே படித்த எல்லோருக்கும், அதாவது தேவநம்பிய தீசன், அதாவது தேவநம்பிய தீசன் காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 247க்கும் 255க்கும் இடையில் தேவநம்பிய தீசன் காலத்தில் மகிந்த தேரரினால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பௌத்த மதம் என்று நாங்கள் இட்டவரைக்கும் நம்புகிறோம். பெரும்பாலானாக்கள் நம்புகிறார்கள். இலங்கையுடைய பாடப்புத்தகத்திலும் அவ்வாறுதான் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த பௌத்தம் பற்றிய ஆய்வை மேற்கொள்கின்ற போதுதான் அது தெரிகிறது, பௌத்தம் ஏற்கனவே இலங்கைக்கு வந்து விட்டது என்பது தெரிகிறது. அதாவது கௌதம புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த கிமு 483 அதாவது சந்தபாணி குகையிலே புத்தருடைய சீடர்கள் முதலாவது மகா சங்கத்தை கூட்டுகிறார்கள். அதுதான் முதலாவது மகா சங்கம். அந்த மகா சங்கம் கூட்டப்பட்ட போது கௌதம புத்தருடைய இந்த பஞ்சசீல கொள்கைகளை பரப்புவது என்றும், அவருடைய அந்த பஞ்சசீல கொள்கைகளை எழுத்து வடிவில் எழுதுவதாக எழுதப்பட்டதுதான் இந்த திரிபீடகம். அந்த திரிபீடகம் எழுத்து வழக்கில் எழுதப்பட்டது என்று சொன்னாலும் கூட அது எழுத்து வழக்கில் எங்களிடம் இன்னும் கையில் கிடைக்கவில்லை. அது செவி வழியாக தொடர்ந்து புத்த சீடர்களினால் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. இவ்வாறு இந்த பௌத்தம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியாக அது பரவி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு 110 ஆண்டுகள் கழித்து இந்த பௌத்த மகா சங்கத்துக்கிடையே குழப்பங்கள் நிகழ்கிறது, சண்டைகள் வந்தன. அதனால இந்த பௌத்த மகா சங்கம் 2ஆக உடைந்தது. அதாவது புத்தருடைய கோட்பாடுகளை அவ்வாறு பின்பற்றுவது என்ற ஒரு அணியினரும், கால மாறுதலுக்கு ஏற்றவாறு சமூக நிலைமைகளுக்கு ஏற்றவாறும் தங்களுடைய கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சாராரும் வாதிட்டதன் அடிப்படையில பௌத்த மகா சங்கம் 2ஆக உடைந்து, அதாவது புத்தருடைய கருத்துக்களை அவ்வாறு எழுத்து வடிவில் உள்ளதன் படியே நடக்க வேண்டும் என்ற ஒரு தரப்பினர் தேரவாத பௌத்தர்களாகவும், 2ஆக உடைந்த, அதாவது 1000க்கும் மேற்பட்ட பௌத்த துறவிகள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பிரிந்தவர்களா, தென்னாட்டை சேர்ந்தவர்கள்தான் பெரும்பாலான அந்த துறவிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மகாயன பௌத்தர்களாகவும் 2 பிரிவுகளாக பிரிந்தது. இவ்வாறு பிரிந்த இந்த மகா சங்கம் இந்த தென்னிந்திய நிலப்பரப்புக்குள் பௌத்த மதம் வேகமாக பரவத் தொடங்கியது. புதிய நடைமுறைகளோடும் புதிய கோட்பாடுகளோடும் புதிய வழிவகைகளாலும் இந்த பௌத்தம் பரவத் தொடங்கியது. இந்த காலத்தில தான், அதாவது இந்த பௌத்தம் பரவலடைந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே அசோகனுடைய கலிங்க போர் நிகழ்கிறது. இந்த கலிங்க போரில் அசோக மன்னன் பெரு வெற்றி ஈட்டினான். ஆனாலும் அவனுடைய தரப்பில் 1,00,000 படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே நேரத்தில் கலிங்கத்திலே 2,00,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். படை வீரர்களும் மக்களுமாக 2,00,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த நிலையிலே ஒரு பெரும் யுத்தத்துக்கு பின்னர் ஒரு பிராந்தியத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு தொடர்ந்து படை வீரர்களும் சிறந்த நிர்வாகிகளும் தேவைப்பட்டார்கள். ஆனால் இந்திய துணை கண்டத்தில் இந்த சாதி பாகுபாடு இருந்தது என்ற அடிப்படையில
அந்த சாதி பாகுபாட்டுக்குள்ளால் இந்த மிகச்சிறந்த நிர்வாகிகளை கொண்டு வர முடியாது என்பதை நடைமுறை ரீதியிலே இந்த அதாவது ஹியூமன் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை உணர்ந்த அசோகன் அதற்கு ஒரு ஊடகம் தேவைப்பட்டது. அதுதான் இந்த பௌத்த மதம். அதாவது சாதிகளை கடந்த ஒரு மதம் அவனுக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் அந்த அசோகன் அந்த பௌத்த மதத்தை தழுவினான். அநேகமாக எல்லோரும் சொல்வார்கள், அதாவது மத ரீதியாக சொல்கின்ற போது அரசு அதாவது அசோகன் கழிவிறக்கமுட்டு விட்டான், போரை வெறுத்து விட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அவ்வாறு அல்ல. ஒரு மன்னன் அதாவது யுத்தத்தில் வெற்றி பெற்றவன் அல்லது வெற்றி பெற்ற மன்னன் சொற்கேட்க மாட்டான் என்று சொல்வார்கள். ஆனாலும் அசோகன் மிக திறமையான நிர்வாகி என்ற அடிப்படையில அவன் இந்த பௌத்தத்தின் ஊடாக சமாதானத்தை விரும்பினான். தொடர்ந்து பெரும் போர்களை அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் பெரும் ஆளிழப்புகளை ஏற்பட்டால் அவனுடைய சாம்ராஜ்யம் சரிந்துவிடும். அதனாலதான் அவன் போர்களை விரும்பவில்லையே தவிர அவன் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்காக கழிவிறக்கமுட்டான் என்பதை அரசியல் வரலாற்றுக்குள்ளால பார்ப்பது சரியாக தென்படவில்லை என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த அசோகன் தன்னுடைய மதத்தின் பேரால் நாடுகளை ஆக்கிரமிக்க தொடங்கினான். அந்த ஆக்கிரமிப்பைத்தான் அதாவது தென்னிந்தியா முழுவதும் பரவி அது இலங்கை வரைக்கும் வந்தது. இலங்கை வரைக்கும் வந்த அந்த அந்த விடயத்தை மகாவம்சத்தினுடைய அடிப்படையில சொன்னாலும் சரி, அல்லது இப்போது இருக்கின்ற வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்ற குறிப்பேடுகளின்படி சொன்னாலும் சரி, அதாவது அசோகன் இலங்கைக்கு பௌத்தத்தை பரப்புவதற்காக தன்னுடைய மகனான மகிந்த தேரரை அனுப்புகிறான். அசோகனுடைய மகன் ஒரு துறவியாக வருவதற்கான சாத்தியம் எவ்வாறு இருக்கிறது? அதாவது அசோகன் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை இந்திய துணைக்கண்டத்திலே உருவாக்கியவன். அவனுடைய மகன் ஒரு மிகப்பெரிய தளபதி, மிகப்பெரிய ஒரு போர் தளபதியாகிய ஒருவன் துறவரம் பூண்டு இருப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனாலும் அவன் எவ்வாறு வந்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அவன் ஒரு ஆளுநராக இங்கே வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த மகிந்த தேரர் ஒரு ஆளுநராகத்தான் இலங்கைக்கு வந்தார். ஏனென்றால் இலங்கைக்கு வந்து அதாவது திஸ்ஸ மன்னனை சந்தித்து அவனை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான இந்த பௌத்தத்தை போதித்தது மாத்திரமல்ல, தீச மன்னனுக்கு தேவ நம்பிய என்ற பட்ட பெயரை வைக்கிறார். இந்த அதாவது இனிஷியல் வைக்கிறார், தேவநம்பிய. தேவநம்பிய என்பது அதாவது அசோக மன்னனுடைய பட்ட பெயர் தான் தேவநம்பிய. அப்ப அசோகனுடைய இனிஷியல் இங்கே முன்னுக்கு வைக்கப்படுகிறது, தீச மன்னனுக்கு வைக்கப்படுகிறது முதலாவது. இரண்டாவது விடயம், இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட முடிதான் இவருக்கு சூட்டப்படுகிறது, தீச மன்னனுக்கு சூட்டப்படுகிறது. தேவநம்பிய தீசன் என்ற பெயர் மாற்றப்பட்டு இந்தியாவிலிருந்து அசோகன் அனுப்பிய முடி சூட்டப்படுகிறதில் இருந்து இலங்கை அரசு அசோகனுக்கு சொந்தமாகிறது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். அரசியல் வரலாற்று அறிவியல்ல இதை அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். அப்ப இந்த தேவநம்பிய தீசனால் கொண்டு வரப்பட்ட பௌத்தம் இங்கு வருகின்ற போது அவர் யாழ்ப்பாணத்தில்தான் வந்து இறங்குவதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஜம்புகோலா பட்டணத்தில்தான் வந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மகாவம்சத்தை எழுதின மகாநாம தேரர், அதாவது புத்தபிரானுடைய வரலாற்றை எழுதுகிற மகாநாம தேரர் 1100 வருடங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு 1100 வருடங்களுக்கு முன்பிருந்த கதைகளை தொகுத்து எழுதுகிறார். அதான் மகாவம்சம். ஆனால் மகாவம்சம் என்ற நூல் உண்மையானதா பொய்யானதா என்ற விவாதத்துக்கு அப்பால இன்று இருக்கின்ற உலகளாவிய வரலாற்று நூல்களில் மகாவம்சம் என்ற நூல் அது சரி பொய் புனைவு கதைகள் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் அது இலங்கையினுடைய வரலாற்றை ஒரு தொடர்ச்சி குன்றாமல் எழுதியிருக்கிறது என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய வரலாற்றில், அதாவது உலகம் தழுவிய வரலாற்றிலும் இந்த மகாவம்சம் என்ற நூலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஏனென்றால் அது அந்த ஆண்டு கணக்குகளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது. அதாவது இந்திய வரலாற்றை அவ்வாறு நாங்கள் பார்க்க முடியாது. சீன வரலாற்றில் கூட பல இடைவெளிகள் இருக்கிறது. அவ்வாறு எல்லா நாடுகளுடைய வரலாற்றிலும் கேப்புகள் இருக்குது, நிரப்பப்படவில்லை. ஆனால் இலங்கை வரலாற்றை எழுதிய மகாவம்சம் என்ற நூல் அது ஒரு தொடர்ச்சி குன்றாமல் எழுதியிருக்கிறது என்ற அடிப்படையில் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதில் குறிப்பிடப்படுகின்ற சம்பவங்களும் இந்த தமிழ் இலக்கிய பரப்பில் இருக்கின்ற சம்பவங்களோடு ஒத்து போவதை நாங்கள் பார்க்கலாம். அதனாலதான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். மகாநாம தேரர்
தமிழ் இலக்கியத்தை நன்கு கற்றவர் என்றதை நாங்கள் வடிவாக பார்க்கலாம். அதாவது ராமாயணத்தில் வருகின்ற சம்பவங்களும் மகாபாரதத்தில் வருகின்ற சம்பவங்களையும் இங்கே அவர் இலங்கையில் நடக்கின்ற சம்பவங்களாக அவர் சொல்லுவதிலிருந்து அவர் அங்க கொப்பி அண்ட் பேஸ்ட் செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்ப இந்த இலங்கைக்கு இந்த மஹிந்த தேரர் வருவதை அவர் பறந்து வந்தார் என்றுதான் சொல்றார். மகாநாம தேரர் சொல்றார், மகாவம்சத்தில் சொல்லப்படுறது, அவரும் அவருடைய 4 சீடர்களும் பறந்து, அதாவது வான்வழியாக பறந்து வந்து மிகிந்தலை மலையில் இறங்கியதாக சொல்றார். ஒன்று இது ராமாயணத்துல சொல்கின்ற அந்த புஷ்ப விமானத்தில் வருகிற காட்சி தான். 2வது அசோகவன அந்த சீதை கவர்ந்து செல்லப்படுகின்ற போதும் மாரீசன் மானாக வந்தது போல இந்த மஹிந்த தேரர் தன்னுடைய சீடனை அனுப்பி ஒரு மான் வடிவில வேட்டைக்கு போன தீச மன்னனை தன் பக்கம் எழுப்பதற்கு மான் போல வேடமிட்டு அங்கே போய் இங்க அதாவது மஹிந்த தேரர் இருக்கின்ற துறவி இருக்கின்ற இடத்துக்கு ஓடி வந்து மறைந்ததாக சொல்லப்படுகிறது. இரண்டும் நாங்கள் பார்க்கலாம் இந்த தமிழ் இலக்கியத்தில இருக்கிற அந்த தமிழ் காப்பியங்கள்ல இருக்கிற விஷயம் இங்கே கொண்டு வரப்படுகிறது. அதனால இந்த அதாவது கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட கால வரலாற்று சம்பவங்கள் அனைத்தும் இந்த இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படாத மணிமேகலையில குறிப்பிடப்படுற விஷயங்கள் எல்லாம் இந்த மகாவம்சத்துல வருகிறது. ஆனாலும் மகாவம்சம் இந்த தமிழ் இலக்கியங்கள்ல உள்ள விஷயத்தை கொப்பி பண்ணினாலும் அது தொடர்ச்சி குன்றாமல் எழுதியிருக்கிறது என்பதுதான் இங்க முக்கியமானது. அப்ப இந்த காலத்தை நாங்கள் இன்னும் ஒரு வகையில பார்ப்போம். இந்த தமிழ் பௌத்தம் என்றதுக்கு நாங்கள் எப்படி வாரம் என்றால், அதாவது மகாநாம தேரர் இங்கே இலங்கை அதாவது எழுதிய மகாவம்சத்துல இந்த சங்கமித்த வருவதை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதாவது சங்கமித்த தான் ஜம்புகோலா பட்டணத்துல இறங்கியதாக அவர் சொல்றார். ஆனால் சங்கமித்த ஜம்புகோலா பட்டணத்துக்கு இறங்குறதுக்கு அந்த வழிப்பாதை தெரிந்திருக்க வேண்டும். அந்த பிராந்தியத்தினுடைய ஆள்வதிகள் அல்லது மன்னர்கள் அவர்கள் பற்றிய ஒரு நல்லுறவு இருந்திருக்க வேண்டும். 2வது இன்னும் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு மத போதகர் வருவதை அனுமதிக்க மாட்டார்கள். நாங்கள் இன்றைய காலத்திலிருந்து பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு முன் இட்டைக்கு 2300 2250 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும். அதாவது அன்றைய காலத்தில் வேற்று மனிதர்களை இனம் புரியாத தங்களுக்கு தெரியாத ஒரு மனிதர்களை கண்டால் கொன்று விடுகின்ற வழக்கம் தான் அன்றைய காலத்திலே இருந்திருக்கிறது. விச அம்புகளால் இது கொன்று விடுவார்கள். ஆனால் இந்த சங்கமித்தை வருகின்ற போது அவருக்கு வரவேற்பு நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. தங்கி இருந்து வரவேற்பு நடந்து அப்படியே மாந்தை ஊடாக இங்கே அனுராதபுரத்துக்கு கூட்டி வரப்பட்டார் என்று சொல்வதில் இருந்து, அதாவது சங்கமித்தை வந்த காலத்துக்கு 1 வருடங்களுக்கு முன்னால் அவருடைய அண்ணர் வந்திருக்கிறார். ஆகவே இந்த மஹிந்த தேரரும் சங்கமித்தையும் வந்திறங்கியது ஜம்புகோலா பட்டணம் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. வரலாற்று அறிவியலுக்கூடாக நாங்கள் பார்க்கின்ற போது அது உறுதியாக தெரிகிறது. அங்கேதான் வந்திறங்கினார். அவர்கள் வருகின்ற போது ஒரு மதத்தவர்கள், அதாவது ஒரு தேரவாத பௌத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் என்றால், இந்த பகுதி அதாவது யாழ்குடா பகுதி, அன்றைய நாகதீபம் என்பது நாகர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த பகுதி. அதாவது இன்னொரு மன்னருடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஒரு பகுதிக்குள் ஒரு பௌத்த மத துறவிகளை அனுப்புவதற்கான அன்றைய தொடர்பாடல் வசதிகள் எவ்வாறு இருந்திருக்கும் என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று அவ்வாறு இருந்திருக்கவில்லை. ஆனாலும் இவர்கள் பௌத்தர்கள் துறவிகள் என்ற அடிப்படையில அவர்களுக்கு அங்க வரவேற்பு இருந்திருக்கு. ஆகவே இங்க அதாவது யாழ்குடாவில் அன்றைய காலத்தில் பௌத்தம் பரிச்சயமானதாக இருந்திருக்கிறது என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். அதாவது மஹிந்த தேரர் வந்த காலத்தில், சங்கமித்தை வந்த காலத்தில் யாழ்குடாவில் அதாவது பௌத்தம் பரிச்சயமான ஒரு மதமாக இருந்திருக்கிறது என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் நிச்சயமாக வர வேண்டும். ஒன்று. 2வது, இந்த இவ்வாறு மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு அப்பால நாங்கள் இந்த கந்தரோடை சிவிலேஷன், அதாவது டாக்டர் தியாகராஜா எழுதின இந்த கந்தரோடை சிவிலேஷனை பார்த்தால் அது சொல்கிறது கிமு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே, கிட்டத்தட்ட அது 1000 ஆண்டு கால வரையான, கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டு கால வரையில் கந்தரோடையில் ஒரு நாகர்களுடைய ஒரு ராட்சியம் இருந்திருக்கின்றது. அங்க அரசு தோன்றிவிட்டது, அரசுக்குரிய எல்லா இலக்கணங்களும் அங்கே இருக்கிறது என்பதை கந்தரோடை, இன்று இருக்கிற கந்தரோடையில இருக்கிற அந்த டஹோவாக்கள், அதாவது இந்த புத்த விகாரங்கள் போற வட்ட வடிவிலே கட்டப்பட்ட அந்த டஹோவாக்கள் இருக்கின்ற பகுதிகளிலே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வும், அந்த டஹோவா ஒன்றினுள் உள்ளே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளும் அது கிமு 7ஆம் நூற்றாண்டுக்குரிய
தொல்லியல் பொருட்களை கண்டெடுத்திருக்கிறது. அதாவது C14 கார்பன் பகுப்பாய்வு மூலம் அவை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது கிமு 7க்கும் 5க்கும் இடப்பட்ட காலப்பகுதிக்குரியவை என்பதை அவை உறுதி செய்கின்றன. அந்த அடிப்படையில பார்த்தால், அதாவது யாழ்ப்பாணத்தில் கிமு 7ஆம் நூற்றாண்டுல இந்த அரசுக்குரிய இலட்சணங்களும் இந்த பௌத்த டஹோவாக்களும் கட்டப்பட்டு இருக்கிறது என்பதிலிருந்து இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்த தேரவாத பௌத்தம் எவ்வாறு இலங்கையில் முதலாவது மதமாக கொள்ள முடியும்? ஆகவே இந்த கந்தரோடையிலே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் கந்தரோடை ஒரு புராதன, அதாவது இந்த இலங்கையினுடைய அனுராதபுர ராட்சியம் தோன்றிய காலத்துக்கு ஒத்ததான ஒரு காலப்பகுதியிலே அங்கே அரசு தோன்றிவிட்டது என்ற முடிவுக்கு வரலாம். இரண்டாவது, அங்கே எடுக்கப்பட்ட இந்த பாண்டியருடைய கொற்கை பாண்டியருடைய நாணயங்களை பார்க்க வேண்டும். கொற்கை பாண்டியருடைய நாணயங்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக கிமு 500 காலப்பகுதியில கொற்கை பாண்டியருடைய நாணயங்களுடைய இலட்சணை, அதாவது அவருடைய அரச இலட்சணை இந்த போர்க்கோடரியாகவும் திரிசூலமாகவும் இருந்திருக்கிறது. திரிசூல், வேல் போன்றவைதான் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த கோடரி தான் முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஆனால் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்குரிய நாணயங்களில யானையும் இந்த தாதுகோப வடிவங்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இத்தகைய நாணயங்கள் இலங்கையில அதாவது கந்தரோடையில் எடுக்கப்பட்ட அகழ்வாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டன. 2 நாணயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 2ம் கார்பன் 14 பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அவை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த டஹோவாக்கள் வட்ட வடிவில் கட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வட்ட வடிவில் கட்டப்படுகிறது இப்போது கோளமாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோள வடிவமாக அன்று இருக்கவில்லை. அன்று, அதாவது 1952ஆம் ஆண்டு அது அந்த வட்டமாகத்தான் இருந்தது, கோளம் கட்டுப்படவில்லை. ஆனால் 52க்கும் 56க்கும் இடையில இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களமும் பரணவிதானனுடைய முயற்சியினாலையும் அது அவ்வாறு அந்த கோளமாக கட்டப்பட்டு விட்டது. அது பிற்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் அந்த வட்ட வடிவமாக இருப்பதுதான் இருக்கிறது. நாங்கள் இப்ப அந்த வட்ட வடிவத்தை பார்க்க வேண்டுமானால் இருந்தால் நெடுந்தீவில இருக்கிற அந்த வட்ட வடிவ டஹோவாவை நாங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த உண்மையான தோற்றம். ஆனால் கந்தரோடையில கட்டப்பட்டு விட்டது. ரைட், இவ்வளவும் இருக்கட்டும். அடுத்தது, இந்த தமிழ் பௌத்தர்கள் இலங்கையில் இருந்தார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு மகாசேனன் காலத்துக்கு வருவோம். மகாசேனன் காலத்தில் சங்கமித்தர் என்று ஒரு பௌத்த துறவி சோழ நாட்டிலிருந்து வருகிறார். அதாவது சோழ நாட்டிலிருந்து வந்த சங்கமித்தர் இந்த மகாசேனனுடைய தந்தையான கோட்டபாயன் காலத்தில், அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆரம்ப காலத்தில் அவர் இங்கே வருகிறார். அப்ப இந்த காரணம் என்னவென்றால், இந்த மகாவிகாரை என்பது, அனுராதபுரத்தில் இருந்த மகாவிகாரை என்பது அதாவது தேரவாத பௌத்தர்களுக்குரியது. ஆனால் அந்த மகாவிகாரையில் இந்த தேரவாத பிக்குகளும் மகாயன பௌத்த பிக்குகளும் ஒன்றாக இருந்ததனால் ஏற்பட்ட பூசல் காரணமாக கோட்டபாயன் இந்த மகாயன பௌத்த துறவிகளை வெளியேற்றுகிறான். அவ்வாறு வெளியேற்றுகிற போது அவர்கள் இந்தியாவுக்கு போகிறார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கின்ற இந்த மணிவிகாரத்துக்கு போகிறார். அவ்வாறு அவர்கள் போகின்ற போது அங்கிருந்து இந்த சங்கமித்தர் வருகிறார். சங்கமித்தர் அதாவது தேரவாத பௌத்த துறவியான சங்கபாலர், தலைமை துறவியான சங்கபாலருடன் வாதத்தில் ஈடுபட்டு அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றதனால் சங்கமித்தர் தொடர்ந்தும் இந்த மகாவிகாரையில் இருக்கிறார். மகாவிகாரையில் இருந்து அவர் இந்த மகாயன பௌத்தத்தை போதிக்கிறார். அடுத்ததாக விஷயம் என்ன வருது என்று சொன்னால், இந்த மகாநாம தேரர் சங்கமித்தர் இங்க இருக்கின்ற காலத்திலே மகாசேனுடைய அதாவது தந்தையான கோட்டபாயன் இறக்கின்ற போது ஜோட்டதீசன் ஆட்சிக்கு வருகிறான். ஜோட்டதீசன் தேரவாத பௌத்தத்தை ஆதரிப்பவனாக இருந்ததனால் இந்த சங்கமித்தர் மறுகரைக்கு போகிறார் என்று இந்த மகாவம்சம் சொல்றார்.
அந்த மறுகரை என்பது எங்கே என்றால் அவர் கந்தரோடையில போய் தங்கி இருக்கிறார். அதாவது கதரகுட என்று சில இடங்கள்ல, அதாவது பௌத்த நூல்கள்ல குறிப்பிடப்படுகின்றது. இந்த கந்தரோடையில போய் அவர் தங்கி இருக்கிறார். அப்ப இலங்கையினுடைய ஒற்றையாட்சிக்கு கீழே அன்றாதபுரம் இருக்குது என்று அந்த காலப்பகுதியின் வரலாற்றை இலங்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மகாவம்சத்திலேயே சொல்லப்படுகின்றது, அதாவது உயிராபத்துக்கு பயர்ந்து தனக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக அவர் கந்தரோடைக்கு போகிறார். அப்ப இந்த ஜோட்டதீசனுடைய ஆட்சி அல்லது அதிகாரம் இறமை இலங்கையினுடைய வடபகுதியில் இல்லை என்பது இங்கே நிரூபணமாக மகாவம்சத்தில் சொல்லப்பட்டதிலேயே அங்கே நிரூபிக்கப்படுகிறது. யாழ் குடாவில் அங்க தனியான ஒரு அரசு இருக்கிறது என்பதையும், அது மகாயன பௌத்தர்கள் இருக்கின்ற இடமாக இருக்கிறது என்பதையும் அது ஆதாரப்படுத்துகிறது. அப்ப இந்த மகாயன பௌத்தம் இலங்கையில் இருந்தது என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்களை நாங்கள் வட இலங்கையில பார்க்கலாம். ஒன்று அதிலும் விட இன்னும் ஒன்றை நான் சொல்லிவிட்டு போகிறேன். இந்த டஹோவாக்களிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வாய்வு என்று சொன்னேன் தானே, அந்த அகழ்வாய்வுகள்ல அங்கே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. டஹோவாக்குள் அந்த டஹோவா கட்டப்படுவது இந்த புத்த துறவிகளை உள்ளே வைத்து கட்டப்படுறது சமாதியாக இருக்கிறது. இந்த டஹோவா என்பது சமாதி தான் உண்மையில. ஆனால் தென்னிலங்கையில் இருக்கிற அந்த டஹோவாக்களிலே அவ்வாறு யாரையும் புதைத்ததான எந்த ஒரு தொல்பொருட்களும் அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆய்வுகள் செய்யப்பட்ட போதும் அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே யாழ்ப்பாணத்திலும் வட இலங்கையிலும் இருக்கின்ற இந்த டஹோவாக்களில், அதாவது புத்த துறவிகள், பௌத்த மதத்தை போதித்த துறவிகள் மரணமடைந்ததன் பின்னர் அவர்களை அதனுள் இட்டு புதைக்கின்ற போது, இன்றைக்கும் எங்களிடம் வழக்கம் இருக்கிறது. நாங்கள் ஆட்களை புதைக்கின்ற போது அந்த சில்லறை காசுகளை போடுவோம், மாலைகளை போடுவோம், அவர்கள் பாவித்த பொருட்களை எல்லாம் போட்டு புதைக்கிற வழக்கம் அதுதான் அன்றும் இருக்கிறது. அதுதான் இந்த யாழ்ப்பாண கந்தரோடையிலே அந்த டஹோவாக்களை புதைவொருள் அகழ்வாய்வு செய்கின்ற போது வந்த அந்த மணிமுத்துக்கள், சங்குகள், இந்த காசுகள் எல்லாம் அவ்வாறு தான் வந்தன. ஆனால் இது தென்னிலங்கையிலே இல்லை. ஆகவே இலங்கையிலுடைய வடக்கில் இருந்த பௌத்தத்திற்கும் தெற்கில் இருந்த பௌத்தத்திற்கும் வித்தியாசமான வேறு மாறுபட்ட கொள்கைகளும் மாறுபட்ட நடைமுறைகளும் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். இவ்வளவும் இருக்கு. அடுத்தது வட இலங்கையிலும் கிழக்கிலங்கையிலும் காணப்படுகின்ற கல்வெட்டுக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், வட இலங்கையிலே குறிப்பிடப்பட்ட கல்வெட்டுக்கள் அனைத்தும் யாராவது ஒரு தேரருக்கு வழங்கப்பட்டதாக இருக்கும். தானங்கள் தனி தேரர்களுக்கு, தனி துறவிகளுக்கு வழங்கப்பட்டதாக இருக்கும். அது இப்போது நாங்கள், அதாவது இலங்கையில, அதாவது வன்னி பெருள பரப்பில் இருக்கின்ற இந்த வடுக்குநாரி மலையில் இருக்கின்ற கல்வெட்டாக இருக்கலாம், அல்லது பவுனிக்குளத்திலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டாக இருக்கலாம், அல்லது அன்றாபுரத்தில் பெருமியன் குளத்தில் எடுத்த கல்வெட்டுக்களாக இருக்கலாம். இவை எல்லாம் தமிழ் வணிகர்களால், அல்லது தமிழ் அநேகமாக வணிகர்கள் தான் அந்த தானங்களை கொடுத்ததாக இருக்கிறது. இந்த பௌத்த துறவிகளுக்கு வணிகர்களால் கொடுக்கப்பட்ட தானங்கள், அதுவும் தனித்துறைகளுக்கு வழங்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற பௌத்த சாசனங்கள்ல கொடுக்கப்பட்ட, மன்னர்கள் கொடுத்த தானங்கள் அனைத்தும் சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது, மகா சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இங்கே தேரவாத பௌத்தத்தில் மகா சங்கம் வலிமை பெற்றதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது தனிநபனுக்கு கொடுக்கப்படவில்லை, அது சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனை நாங்கள் மகாவம்ச நூலிலும் பார்க்கலாம். சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதான தகவல் தான் அங்கே சொல்லப்படும். ஆனால் இங்க வட இலங்கையிலேயும் கிழக்கிலங்கை பகுதியிலும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்ல இருக்கிற அந்த கல்வெட்டுகள் சொல்கின்ற பௌத்தம் பற்றிய கல்வெட்டுகள் இந்த தனி துறவிகளுக்கு வழங்கப்பட்ட தானங்களை பற்றியே சொல்கிறது. இவ்வளவும் இந்த தமிழ் பௌத்தத்துக்குரியது தான். இன்னும் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும். வட இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களான இந்த பௌத்த சிலைகளை பற்றி பார்ப்போம். அதாவது புத்தருடைய சிலைகள் பற்றி பார்த்தால், வள்ளிபுர கோயிலில் எடுக்கப்பட்ட பளிங்கு சிலையாக இருக்கலாம், அல்லது கந்தரோடையில் எடுக்கப்பட்ட சிலையாக இருக்கலாம், பவுனிக்குளத்திலே கண்டெடுக்கப்பட்ட சிலையாக, அதாவது புத்தருடைய சிலையாக இருக்கலாம், அல்லது இரணைமடு காட்டுப்பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட பௌத்த சிலையாக, புத்தருடைய சிலையாக இருக்கலாம், அல்லது வவுனியா புதூர் பகுதியில கண்டெடுக்கப்பட்டது, மற்றது சாஸ்திரி உலாங்குளம் பகுதியில கண்டெடுக்கப்பட்ட புத்தர் சிலை. இவைகள் எல்லாம், இந்த புத்தர் சிலைகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக இருக்கிறது. வெள்ளைப்பலங்குகளுக்கு சிலைகளாக இருக்கின்றன. வெள்ளைப்பலங்கு இலங்கையில இல்லை.
அது வந்து ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாகார்ஜுன கொண்டாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த சிலைகள் அங்கிருந்து தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது, அந்த சிலைகள் அமராவதி கலை சிற்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அமராவதி கலை சிற்பம் என்பது இந்த ஒரு புத்தருடைய ஒரு சிலையினுடைய காட்பகுதி தனியாகவும் உடம்பு பகுதி தனியாகவும் கழுத்து தனியாகவும் வடித்து விட்டு அதை ஒட்டு முறையில ஒட்டுவது. அப்படிப்பட்ட சிலைகளைத்தான் நாங்கள் பார்க்கலாம். அதாவது வள்ளிபுரத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த பளிங்கு சிலை இன்று இலங்கையில் இல்லை. அது தாய்லாந்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. அன்று தானமாக கொடுத்து விட்டார்கள். அது வந்து அமராவதி கலை சிற்பத்துக்குரியது. இதே போல வவுனிக்குளத்திலே கண்டெடுக்கப்பட்ட புத்தருக்கு தலையும் இல்லை, காலும் இல்லை. அது ஏனென்றால் அந்த அமராவதி கலை சிற்ப பாணியில படைக்கப்பட்டபடியால் அது பலமாக அடிக்கின்ற போது அந்த உட்டு கலர் அப்படி உடைஞ்சிரும். அதே போலதான் நாங்கள் கல்விழான்ல கண்டெடுக்கப்பட்ட இன்றும் அங்கே ஒரு தாதுகோப எச்சம் ஒன்று இருக்கிறது. அதுவும் தமிழ் பௌத்தத்துக்குரியது. அங்கே புத்தருடைய தலை இருந்தது, மிட்ட உடம்புகளை காணவில்லை. ஏனென்றால் பொதுவாக இந்த பௌத்தம் பற்றிய விடயத்தில தமிழ் மக்கள் மிக எதிராக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது பௌத்தம் தமிழகத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகள் பிரதான மதமாக தென்னிந்தியாவில் இருந்திருக்கிறது. அவ்வாறுதான் இலங்கையிலும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த 7ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த சைவ வைணவ மறுமலர்ச்சி காரணமாக இந்த பௌத்தர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அவ்வாறு அழித்தொழிக்கப்பட்ட பௌத்த பெரும்பாலான துறவிகள் இலங்கையில வந்து தஞ்சமடைந்தார்கள், தென்னிலங்கையில வந்து தஞ்சமடைந்தார்கள். அதனாலதான் அந்த பெரிய சனத்தொகை இங்கே கூடியது. அதே போல இலங்கையினுடைய வடபகுதி அடிக்கடி இந்த சோழர்களுடைய படையெடுப்புக்கு உட்படுத்த தொடங்கிவிட்டது. 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் சோழருடைய படையெடுப்புக்கு உட்பட தொடங்கிவிட்டது. அதனால சோழர்கள் இங்கே வருவதும் போவதுமாக இருந்ததனால் சோழர்களுக்கு இந்த வட இலங்கை மன்னர்கள், அதாவது யாழ்குடாவை அண்டிய நாகதீப மன்னர்களாக இருக்கலாம், அல்லது வன்னி பெருள பிறப்பை உள்ளடக்கிய உத்தரதேச மன்னர்களாக இருக்கலாம். இந்த 2 மன்னர்களும் சோழ மன்னர்களுக்கு வழிவிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை வர வைத்து தென்னிலங்கை நோக்கி வழி திருப்பி விட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில பார்த்தால் இங்க அதாவது தங்களுடைய நட்பு நாடுகள் எவ்வாறு இருக்கின்றனதோ அதைத்தான் பின்பற்றுவார்கள். அந்த அடிப்படையில வடக்கில இந்த பௌத்தம் வழக்கொழிந்து போய்விட்டது. வழக்கொழிந்தது போய்விட்டது மாத்திரமல்ல, பிற்காலத்துல அதாவது கிபி 450களிலே சப்புமல் குமாரையா படையெடுத்தான். அதாவது 6ஆம் பராக்கிரம பாகுனுடைய படைத்தளபதியாக சப்புமல் குமாரையா யாழ்ப்பாணத்தின் மீது படையெடுத்தான். அப்ப யாழ்ப்பாணம் மீது படையெடுக்கின்ற போது அவன் இந்து ஆலயங்களை அழித்து கொண்டு போனான். அதனால இந்த எங்களோட தமிழ் பகுதியில் இருந்தவர்கள் இந்த பௌத்தத்தின் மீது தீராத பகைவர்களாக மாறிவிட்டார்கள். அதே நேரத்துல இலங்கையினுடைய தெற்கிலும் இந்த சோழர்களை வரவழைத்து சோழர்களுக்கு வழிவிட்டவர்கள் என்ற அடிப்படையில இந்த ஈழத்தமிழர்கள் சோழர்களுடைய கருவிகள் என்ற அடிப்படையில அவர்களுக்கு நாங்கள் பகைவர்களாகிவிட்டோம். ஆகையினால இந்த இலங்கையினுடைய வடபகுதியில் இருந்த பௌத்தம் இல்லாதொழிந்து போய்விட்டது. இலங்கையில் வடபகுதியில் இருந்த பௌத்தம் இல்லாதொழிந்து முற்றிலும் சைவ வைஷ்ணவ ஆதிக்கம் பெற தொடங்கிவிட்டது. இது ஒரு பண்பாட்டு படர்ச்சி, ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தென்னிந்தியாவினுடைய பண்பாட்டு படையெடுப்பு எங்களை மிக இறுக்கமாக கவி கொண்டு விட்டது. அதனால நாங்கள் இந்த பௌத்தத்தை துறந்து விட்டோம், பௌத்தத்தை எங்களுக்கு எதிரியாக்கி விட்டோம். ஆனாலும் இன்று இருக்கின்ற இந்த தொல்லியல்களின் அடிப்படையில ஈழத் தமிழர்கள் பௌத்தத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நாங்கள் பௌத்தத்தை ஏற்கவில்லை என்றால் எங்களுக்கு தாயகம் என்றது இல்லாமல் போய்விடும். என்றால் அது சிங்களருடைய பௌத்தம் சிங்களருடைய என்றால் இலங்கையுடைய எல்லா பகுதியிலும் இந்த பௌத்தம் இருக்கிறது. சிங்களுடைய நாடகத்தை நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த சிங்களவர்கள் வடபகுதியில பௌத்தம் இருக்கிறது என்பதற்காக, பௌத்த சிலைகள் இருப்பதற்காக தங்களுடைய தேசம் என்று அவர்கள் சொல்ல முடியாது. அப்படியானால் அவர்கள் தமிழகத்தை உரிமை கோர வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற, சென்னையில் இருக்கின்ற நூதன சாலையில் இருக்கின்ற தொல்லியல் சிலைகளில் 1000க்கும் மேற்பட்ட பௌத்த சிலைகள் தான் பாதுகாக்கப்படுகிறது. இந்து சிலைகள் அங்க இல்லை. அப்ப தமிழகத்தை அவர்கள் உரிமை உறவணும். அப்படி இல்லை. ஏனென்றால் அதாவது மதம் என்பது காலத்துக்கு காலம் மாற்றமடைந்து கொண்டு போகும். ஏன் உதாரணத்துக்கு பார்க்கலாம், 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியாவில மதம் இருக்கே இல்லை, இந்துக்கள் தான். அதாவது 8ஆம் நூற்றாண்டுல இருந்து
12ஆம் நூற்றாண்டு வரையும் இந்த தென்கிழக்காசிய நாடுகள்ல இந்து மதம் பரவலடைந்திருந்தது, இந்து மதம் தான் இருந்தது. ஆனால் 14ஆம் நூற்றாண்டுல சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த கடல் வர்த்தகத்தில் கடலினுடைய ஆதிக்கம் அராபியருடைய கையிலே வந்தது. அதனால இந்தோனேசியா இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடாகிவிட்டது, மலேசியா பெரிய இஸ்லாமிய நாடாகிவிட்டது. அப்ப இவைகள் எல்லாம் இந்த இந்த தொடர்பாடல்கள், வாணிகம் என்பது மிக முக்கியமானது. இந்த இந்த வாணிகத்துக்கு ஊடாக இந்த மதங்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த பௌத்தத்தையும் பார்க்கலாம், வணிகத்தினூடாக பரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியார்கள். ஏன்னா வணிகர்கள் தான் பௌத்த துறவிகளுக்கு தானம் வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த இலங்கையினுடைய வடபகுதியில இருக்கின்ற தொல்லியல் சின்னங்கள் அனைத்தும் பௌத்தத்துக்குரியதாகத்தான் இருக்கு. அதாவது மகாயன பௌத்தத்துக்குரியா இருக்கு. இரண்டாவது, இந்த இன்னும் ஒன்றை நான் இதில் சொல்ல தவறிவிட்டேன். அதாவது வடபகுதியிலே கிடைக்கப்பட்ட அனைத்து பௌத்த புத்தருடைய சிலைகளிலும், அதாவது சிலைகளிலும் பொட்டு இருக்கிறது. ஆனா தென்பகுதியில் அப்படி இல்லை. வடபகுதியில் அது என்னடா, அது இந்து பாரம்பரியத்துக்குள்ளால வருது, அதனாலதான் அதுக்கு பொட்டு இருக்கும், பூநூல் இருக்கும், இப்படி எல்லாம் அப்படிப்பட்ட சிற்பங்கள்லாம் வடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த காலப்பகுதி. இது இவ்வளவும் இந்த அதாவது வடபகுதியில் பௌத்தம் அதாவது இருக்கின்ற பௌத்த, இரண்டாவது இந்த வடபகுதியில் இருக்கிற பௌத்த தொல்லியல் சின்னங்கள் இருக்கின்ற பகுதியினுடைய ஒரு 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில பார்த்தால் அங்க சிவலிங்க வழிபாடு இருக்கும், அங்க சிவன் இருக்கும். அதாவது அன்றைய காலத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய சிவலிங்க வடிவம் என்பது இந்த ஆட்டுக்கள் போல இருக்கும். அதுக்கு மேல குழவி மாதிரி இந்த சிவலிங்கத்தை வைப்பது. அந்த அந்த லிங்கத்தை காவி கொண்டு போவது, ஊரெல்லாம் காவி கொண்டு போற அந்த வழக்கம் இருந்திருக்கிறது. அதுதான் அந்த இன்றும் நாங்கள் எல்லா இடங்களையும் பார்த்தால் இந்த ஆட்டுக்கள் தான் இருக்கும், மற்ற கல்ல காணலாது, லிங்கத்தை காண முடியாது, ஆவுடையார் தான் இருக்கு. அது நாங்கள் எங்களுடைய அதாவது இந்த பாமர மக்கள் சொல்லணும் ஆட்டுக்கள் இருக்கு, ஆனால் அது சிவலிங்கம், அதாவது ஆவுடையார் பகுதி. இது அதாவது இன்று பவுனிக்குளத்தில் இருக்கிற சிவன் கோயில்ல அந்த பழைய ஆவுடையார் இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. அங்கே பௌத்த சின்னமும் இருந்திருக்கிறது. அதே போலத்தான் நாங்கள் வடுக்குநாறை மலையிலையும் பார்க்கலாம், குருந்தனூர் மலையிலையும் அதையே பார்க்கலாம். குருந்தனூர் மலையில இருக்கிற அந்த டகோவாவும் அதுல இருந்த பக்கத்துல இருந்த இந்த அதாவது சிவலிங்கங்களும் இப்போது காணாமல் போய்விட்டன. ஆனால் ஒரு 25 வருடங்களுக்கு முன் அவைகள் எல்லாம் அங்கே இருந்தன. அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இதை விட இன்னும் நிறைய, அதாவது இந்த தமிழ் பௌத்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய பௌத்த சின்னங்கள் இலங்கையினுடைய வடபகுதியில இருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் இப்ப இனம் காட்டினால் அது தொல்லியல் திணைக்களத்தால பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல வேண்டுமாயிருந்தால், நான் வன்னியில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தொல்லியல் தலங்கள் என்று ஒரு 13 தொல்லியல் தலங்களை வன்னி வரலாறும் பண்பாடும் நூலில் எழுதியிருந்தேன். ஆனால் இன்று அந்த 13 இடங்களும், அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இருந்த இடங்கள், அன்றைய காலத்தில் என்னுடைய நடைபவனியின் போது, காடுகளுக்கூடான நடைபவனியின் போது நான் பார்த்த விடயங்கள். அதை நான் என்னுடைய பதிவாக எழுதிய போது அது இப்போது அந்த இடங்கள் எல்லாம் தொல்லியல் திணைக்களம் தன்னுடைய இடமாக தொல்லியல் திணைக்களத்துக்குரிய எல்லைக்கல்களை போட்டு அவர்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய இருக்கும், ஆனால் அதை நாங்கள் சொல்ல போனால் நிச்சயமாக தான் நடக்கும். இன்றைய சூழலங்களுக்கு அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் பௌத்தம் என்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த வட இலங்கையில் இருக்கிற தொல்லியல் தலங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். 2021ஆம் ஆண்டு இலங்கை அரசால கெசட் பண்ணப்பட்ட இந்து ஆலயங்கள் 46 ஆலயங்கள் தொல்லியல் திணைக்களம் உரிமை கோரி இருக்கிறது. ஏனென்றால் அங்கே இந்த பௌத்த சின்னங்கள் இருப்பதுதான். அதாவது ஈழத்தமிழர்கள் பௌத்தத்தையும் சைவத்தையும் ஒன்றே பார்த்தவர்கள். அதாவது அதே நேரத்தில் எங்களிடம் சமணத்தினுடைய சில பகுதிகளும் ஆசிவ மதத்தினுடைய ஒரு பகுதிகளும் எங்களிடம் இருக்கிறது. அதே மாதிரி வைணவ சமயமும் எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்கள் அதாவது ஈழத்தில் இருந்த சைவர்கள் வைணவத்தோடு இரண்டரை கலந்து விட்டோம். நாங்கள் எங்கள்கிட்ட பெருமாள் கோயில் இருக்குது, இந்த வள்ளுவரம் ஆழ்வார் கோயிலை பார்த்தால் தெரியும், அதுல அதாவது பௌத்தத்தின் சின்னங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அங்கே ஆழ்வார் கோயிலை பார்க்கிறோம். இப்படித்தான் இருக்கிறது. அது நாங்கள் இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறோம். ஆனால் தென்னிலங்கை அவ்வாறு இல்லை. இலங்கையினுடைய அந்த மகாவம்ச மனநிலையில் இருந்து கொண்டு அந்த தம்பதிவ கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் பேசுவதனால் இந்த தமிழ் பௌத்தத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அப்ப எதிரி எதை விரும்புகிறானோ அதை நாங்கள் செய்யக்கூடாது. அப்ப நாங்கள் தமிழ் பௌத்தத்தை ஆதரிக்க வேணும், தமிழ் பௌத்தத்தை ஏற்க வேணும்.
ஏற்றால்தான் இந்த தொல்லியல் தலங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். தாயக கோட்பாட்டை நிலைநாட்ட முடியும், இல்லாட்டி நிலைநாட்ட முடியாது. நன்றி. இனி யாராவது கேள்வி கேட்டா கேளுங்க. நன்றி. நன்றி. உண்மையில் அது நீண்ட ஆழமான பகுதி, குறுகிய நேரத்தில் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆஹ் உண்மையில் அது நீங்கள் கடைசியாக குறிப்பிட்ட விடயம் இதுதான். தமிழர்கள் பண்டைய தமிழர்கள் பௌத்தத்தோடு இருந்தார்கள் என்றதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் எங்கள் மக்கள் பெற வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த தற்போது நடக்கும் விடயங்கள், நிலப்பறிப்பு இப்படியான விடயங்களை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும். இதில் இன்னொன்று நீங்கள் கதைக்க சொன்னீங்க, இந்த கிறிஸ்துக்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பௌத்தம் தான் இருந்தது. இலங்கை மாத்திரமில்லை, தென்னிந்தியாவிலையும் பௌத்தம் தான் இருந்ததுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் இலங்கையில தனிய பௌத்தமா இருந்தது, சைவம் வைணவம் இருந்ததா தமிழரை இல்ல, பொறுத்தவரை? அதாவது பௌத்தம் ஒரு பிரதான மதமாக, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், 2வது மகா சங்கம் கூடிய போது கிமு 363 இந்த 2வது மகா சங்கம் கூடிய போது இந்த 2 சங்கம் 2ஆக உடைந்தது. அந்த 2ஆக உடைந்து ஒன்று அதாவது மகாயன பௌத்தமாக வந்தார்கள். அவர்கள் இங்கே தென்னிந்தியா முழுவதும் பரவலோட தொடங்கிவிட்டது. இருந்தாலும் இந்தியாவுடைய ஒரு பண்பாடு, அது இந்த இந்த இந்து பண்பாடு தான் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த மதம் செல்வாக்கு பெற்று விட்டது. அப்ப இந்த செல்வாக்கு பெற்றனால் இதுவும் ஒரு பிரதான மதமாக இருந்தது என்றுதான் நான் சொல்றேன். இது ஒரு பிரதான மதமாக இருந்தது. ஓகே, நன்றி. மற்றது அந்த இந்து சமயம் என்ற சொல்லாடல் நீங்க பாவிக்கிறீங்க. உண்மையில அந்த காலத்துல அந்த இந்து சமயம் என்ற சொல்லாடல் அந்த நேரத்துல இல்ல, இருக்கவில்லை. இப்போது நாங்கள் இந்த திராவிடம் என்று சொல்றோம் தானே. 1856ஆம் ஆண்டு கோல்டுவெல் பாதிரியார் தன்னுடைய இந்திய தேசிய இனங்கள் என்ற நூல்ல முன்னுரையில் எழுதுறார். அதாவது தென்னிந்திய மக்கள் ஒரே சமூக பண்பாட்டியலை கொண்டிருப்பதனால் அவர்களை நான் திராவிடர்கள் என்று அழைக்கிறேன் என்று. நாங்கள் அதை திராவிடர் என்று இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு திராவிடர்கள் தானே கதைக்கிறோம். எங்களோட கட்டிடக்கலையை நாங்கள் திராவிட கட்டிடக்கலை என்று தான் சொல்றோம். ஆனா திராவிட கட்டிடக்கலை இல்லத்தார். மற்றது இன்னும் ஒன்று, நாங்கள் அதாவது ஈழத்தமிழர்களுடைய தமிழ் மொழி பாடவிதானத்தில் சைவ சமயம் என்றுதான் இருக்கிறது. சைவ நெறி என்றுதான் எங்களுடைய 11ஆம் ஆண்டு வரையுமான ஓயல் வகுப்பு வரையுமான சமய பாட புத்தகம் சைவ நெறி என்றுதான் இருக்கிறது. இந்து சமயம் என்று இல்ல. பிறகு 7க்கு வரைக்குதான் இந்து சமயம் இந்து நாகரிகம் என்ற 2 பாடப்பிரிவு அங்க வருகிறது மேலதிகத்துக்காக. ஆனால் நாங்கள் பேசிக் என்ன கொடுக்கப்படுறோம்னா நாங்கள் சைவர்கள். நன்றி அந்த தெளிவுபடுத்தலுக்கு. திருப்பியும் அதுல போறோம். அந்த நாகரண்ட இனம் தான் இலங்கையின் அடிப்படை இனமா இருந்தது. அப்ப அந்த அவியலின் வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரி இருந்தது அந்த நேரத்தில்? ஓகே, நாகர் பற்றி நான் இதுல குறிப்பிட இல்லத்தான், ஆனாலும் சொல்ல வேண்டும். நாகர்கள் எனப்படுவோர், அதாவது இந்தியாவுக்குள் அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் பொதுவாக இன்று இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் கைபர் கணவாய் ஊடாக இந்தியாவுக்குள் வந்தவர் ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் இந்த இந்து சமுத்திர கரையோரமாக, இந்த அராபிய கடற்கரையோரமாக இந்த கோடை காலங்களில் இந்த கடலை தாண்டி பப்புமல் மெண்டோ, அதாவது செங்கடல்ல இருக்கிற பப்புமல் மெண்டோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல தண்ணி குறைவா இருக்கும். அதை அவ்வாறு கடந்து அப்ப ஏமன் வளைகுடா ஊடாக இப்படியே வளைகுடா பகுதிகளால இங்க வந்த மக்கள் கூட்டம் தான். 2 பகுதியினராக மக்கள் கூட்டம் உள்ளுக்கு வந்தார்கள் இந்திய துணைக்கண்டத்துல. இன்னும் ஒரு பகுதியினர் மத்திய ஆசிய பகுதிக்கு உள்ளால சீனாவுடைய திபெத்துக்கு மேலால இந்த பிரம்மபுத்திரா நதிக்கரையினுடைய மறுகரைக்குள்ளால இங்க இறங்கினார்கள். அதாவது இந்தியாவுடைய தென்கிழக்கு மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஊடாக இந்தியாவுடைய மேற்கு கரைக்கு வந்தார்கள். அவ்வாறு வந்தவர்கள் தான் இலங்கைக்கும் அப்படியே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பற்றியர்கள் வரை சென்றார்கள். இது இந்த நாக இன மக்கள் தான். அவர்கள் பேசிய மொழி முண்டா என்று சொல்லப்படுது. அப்ப இவ்வாறு இங்கே குடியேறிய மக்களில் 2 பகுதியினர் பிரிந்தார்கள். அதாவது இலங்கையில குடியேறிய நாகர் ஒரே இன மக்கள் நாகர்களாகவும் இயக்கர்களாகவும் பிரிந்தார்கள். அப்ப இலங்கையில நாங்கள் வரலாற்றில் சொல்லுவாங்க இயக்கர்களும் நாகர்களும் இருந்தார்கள். இதுல ஒரு விஷயம் இருக்கு. நாகர்கள் இலங்கையுடைய வடபகுதியிலும் தமிழர் தாயக பகுதியில கூடுதலான நாகர்கள் வாழ்ந்தார்கள். இயக்கர்கள் மகியங்கனை அப்படியே கீழே, அதாவது அம்பாந்தோட்டை திசமாராகம இந்த பகுதியில வாழ்ந்தார். அப்ப கல்யாணி நதிக்கரையிலும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால்
பொதுவாக இந்த நாகர்கள் இந்த இலங்கையினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் தான் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள். வடபகுதியிலும் கிழக்கு கடற்கரை அண்டிய பகுதியிலும் தென்னிலங்கை வரைக்கும். அப்ப இந்த நாகர்களுக்கும் இயக்கர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேள்விகள் எழக்கூடும். உண்மையில நாகர்கள் எனப்படுபவர்கள் அன்றைய காலத்தில் நாகரிகம் அடைந்தவர்கள். இயக்கர்கள் என்பவர்கள் நாகரிகம் அடையாத மக்கள் கூட்டம். இதுதான் ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம். நாகர்கள் நாக வழிபாட்டை மேற்கொண்டிருந்த மக்கள் கூட்டம். நாகத்தை வழிபட்டவர்கள் நாக சின்னங்களை பொறுத்த இலட்சணைகளை வைத்திருந்த நாகரிகம் அடைந்த மக்கள் கூட்டம். இயக்கர்கள் இந்த இயற்கை வழிபாட்டு முறைகளை ஆறுகள் சூரியன் இயற்கை வழிபட்ட மக்கள் கூட்டம். இவர்கள் நாகரிகம் அடையாத மக்கள் கூட்டமாக அன்று கருதப்பட்டது. இதுதான் இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப இந்த நாகர்கள் வடபகுதியில பெருமளவில் வாழ்ந்த காலத்தில் இந்த இலங்கையுடைய குடித்தொகை எப்போதுமே இந்த தென்னிந்தியாவினுடைய மனித படையெடுப்பு நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அது இலங்கை மிக அண்மையாக இருந்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை இந்தியாவும் ஒட்டி இருந்திருக்கிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த இறுதி பனியுகத்தில்தான் கடல் மட்டம் 100 அடிகளாக உயர்கின்ற போது இந்த தீவு இரண்டாக பிரிந்திருக்கிறது. அவ்வாறுதான் இந்த பிரீங் நீர்ணை உருவாகியது. அல்லது அலஸ்காவும் அமெரிக்க கண்டமும் ஆசிய கண்டமும் ஒன்றாக இருந்திருக்கின்றன அந்த காலத்தில். அப்ப அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்க வேணும். அப்ப இந்த நாகர்கள் இலங்கைக்கு வருகை தந்ததும் இந்த மக்கள் கூட்டத்தினுடைய அதிகரிப்பும் இந்த நாகர்களோட கலப்பினமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் கலந்திருக்கிறார்கள். இன்றும் நீங்கள் வாகரை பகுதியில பார்த்தால் இந்த வேடர்கள் இருக்கிறார்கள். வேடர்கள சிங்கள மொழி பேசுகிற வேடர்களும் இருக்கிறார்கள், தமிழ் மொழி பேசுகிற வேடர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒல்லாந்தர் காலத்தில் இலங்கையில் இருந்த வேடர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழ் மொழிதான் அதிகம் பேசியிருக்கிறார். பிற்பட்ட காலங்களில் அவர்கள் மகியங்கனை நோக்கி, அதாவது சிங்கள பகுதி நோக்கி நகர்ந்த போது அவர்கள் சிங்கள மொழியை பேசுபவர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த ஒல்லாந்த பதிவேடுகள் சொல்கின்றன. அப்ப இந்த நாகர்களுடைய வழிபாட்டு சின்னங்கள் மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு. நாகர்கள் ஒரு ஆளுடைய பேர் வச்சால் அடுத்த பேர் இன்னொரு பேர் அப்பப்பான பேரை அடுத்த பிள்ளைக்கு வைப்பினோம். ஒன்றை விட்ட ஒரு பேர் ஒரே பேர் வரும். அதை நாங்கள் அதாவது இங்க வவுனிக்குளம் சிவன் கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் மணிநாகன் மகன் மணிகண்ணன், மணிகண்ணன் மகன் மணிநாகன் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரமே இருக்கிறது. அதாவது அந்த பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் அந்த கல்வெட்டை வாசித்திருக்கிறார். அன்றைய காலத்திலே அந்த கல்வெட்டு எடுக்க முடியாது இருந்த போது அந்த கல்வெட்டை முதல் படி எடுத்து நான் தான் அவருக்கு பத்மநாதன் சாருக்கு அனுப்பினேன். அவர் உடனே வாய்ச்சி போட்டு எனக்கு இமெயில் பண்ணியிருக்கிறார். அந்த டேட்ல இப்படித்தான் அது எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் பிற்பட்ட கால எழுத்துக்களும் இடையிலே இடைச்செருகளாக பொறிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் அவர் சொல்றார். 2 விதமான எழுத்துக்கள் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய இந்த நூலிலும் இப்ப புதிதாக வந்த நூலிலும் அது இருப்பதாக சொல்லப்படுறது நான் வாசிக்கிறேன். ஆகவே நாகர்கள் அந்த ஒன்றை விட்டு ஒரு தலைமுறைக்கு அந்த பேரை வைக்கிற வழக்கம் இருக்கு. இன்றும் ஈழத்தமிழர்களை நிறைய பேர் அப்படித்தான் வச்சிருக்கணும். அது இப்ப அண்மை காலமாகத்தான் எல்லாம் சஸ்புஸ் என்ற பேர்கள் வந்துட்டே தவிர அதுக்கு முதல் எல்லாரும் ஏதோ ஒரு பிள்ளை இருக்கும், பேருந்து ஒரு நல்லார் இருப்பார், பேருந்து ஒரு பெரியார் வருவார், அப்படித்தான் பேர்கள் வந்தோன்றது. கூடுதலாக நீங்கள் இதிலேயே பார்க்கலாம். இந்த நல்லூர் கோயிலினுடைய மாப்பாணர்களுடைய பரம்பரையிலேயும் அப்படித்தான் பேர் வருது பாருங்க. ஒன்றொன்றுக்கு மாறி மாறி வந்திருக்கு. ஓகே, நன்றி. ஓகே, நாங்கள் இதில் ஆக்கள் இந்த கேள்வியில் எடுப்போம். உதயணன், நீங்கள் உங்களோட கேள்வி கேளுங்க, அண்மை பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம் மாஸ்டர், சிவா மாஸ்டர். நான் உதயணன். நான் விளங்கி கொண்டது புளியோ தெரியல. கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுல எங்கட தமிழ் பக்கத்துல பௌத்தம் தமிழரோட இருந்ததா இருக்க சின்னங்கள் கிடைச்சதா சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படியோ அல்லது நான் இல்ல கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டிலே அரசு தோன்றி விட்டது. ஆனா கிறிஸ்துவ முன் 5ஆம் நூற்றாண்டுக்குரிய அந்த நாணயங்கள் டகோவாக்கள், அதாவது இந்த கந்தரோடையில இருக்கிற டகோவாக்குள்ள எடுக்கப்பட்டதிலிருந்து, அதாவது புத்தருடைய அந்த முதலாவது மகா சங்க காலத்திலேயே இங்க பௌத்தம் வட இலங்கைக்கு வந்து விட்டது என்பதை அது உறுதிப்படுத்துகிறேன் சொன்னார். அது கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு இல்லையா? 7ஆம் நூற்றாண்டுல அரசு தோன்றிவிட்டது. ஆனா புத்தர் புத்தர் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு தானே? 6ஆம் நூற்றாண்டு 583 இருந்து 463 என்றால் அது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு.
இதான் எனக்கு இங்க இதுக்குள்ள வந்த கேள்வி. அதாவது இதுல வித்தியாசம் மாறுது என்று யோசினா அடுத்தது என்ன இப்ப தங்களுடைய இதுக்கு சம்பந்தம். அரசு தங்களுடைய அரசு 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிவிட்டது. ஓகே, அரசுக்குரிய அந்த இலக்கணங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதுதான் அந்த அதான் நான் ரைட். இப்ப அடுத்து என்ன இப்ப இது இப்ப இவ்வளவு நீங்க கவிச்சதை விட வேற ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. இப்ப துட்டகைமுனு என்று சொல்லி சொல்றோம் இல்ல, துட்டகைமுனு ஓ, சிங்கள மன்னனும். துட்டகைமனுடைய காலத்தில் சிங்கள மொழி இருக்கவில்லை. ஓ, ரைட், நல்லது. ஏன் மற்றது ஏன் இது? துட்டகைமனுடைய தந்தை காவந்தீசன் என்றுதான் ஓ, சொல்லப்படுது. ஓ, தீசன் ஓ. தீசன் தீச என்று வாரது நாகருடைய பெயர்கள். இந்த கேள்வி என்னென்றால், துட்டகைமுனு சிங்கள மன்னன் என்றும் எல்லாரும் தமிழ் மன்னன் என்றும் சிங்கள மன்னனுக்கும் தமிழ் மன்னனுக்கும் இடையில போராட்டம் நடந்ததுதான் கதைக்கணும். ஆனால் உண்மையிலே அன்றைக்கு நடந்தது சைவனுக்கும் சைவ சமயத்து மன்னன் எல்லாளனுக்கும் பௌத்த மன்னன் துட்டகைமுனு கூட தான் சண்டை நடந்தது இல்லையோ? ஆம். ஆனால் அந்த அந்த சண்டை மதத்தின் பேரால் என்று அதை அன்று சொல்லப்படவில்லை. மதத்தின் பேரால் இல்லை, அது ஆட்சி அதிகாரத்தின் பேரால். ஓ, அது ஓ, அரியணைக்கு, அதாவது அரச பதவிக்கான சண்டையை தவிர ஒரு இனச்சண்டை இல்லை அது. ஓ. அது 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 ஏனென்றால் அதைத்தான் துட்டாயமனுடைய தாய் ஒரு தமிழ், விகார மகாதேவி தமிழ். மாசம் 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 நமது எனக்கு 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 தெரியும். இப்ப எல்லாரும் தெரியணும்ன்றக்காக ஏன் எங்கட நாட்டில, அதாவது தமிழீழத்திலயோ இல்ல ஸ்ரீலங்காவிலேயோ ஏன் துட்டகமிழ் சிங்கள மன்னன் இல்லை என்றும் அந்த நேரம் 6ஆம் நூற்றாண்டு தோன்ற சிங்கள மொழிக்கும் துட்டகைமிழ் மொழியில் எந்த சம்பந்தமும் இல்லை என்றதையும் வலியுறுத்தி சொல்லிக்கணும் இல்லை நீங்கள் உட்பட. நிச்சயமாக நான் என்ன சொல்றேன் என்றால், கிபி 6ஆம் நூற்றாண்டுல தான் இந்த சிங்கள மொழி தோற்றம் பெறுகிறது. மகாவம்சம் எழுதப்பட்டது சிங்கள மொழியிலே கிடையாது, அது பாலி மொழியிலே தான் எழுதப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டு மகாநாம தேரர் அதாவது மகாநாம தேரர் மகாவம்ச நூலை எழுதுகிற போது சிங்கள மொழி பாவனையில் இல்லை, சிங்கள மொழிக்கு ஒரு எழுத்து வடிவம் இல்லை. அதனாலதான் அவர் பாலி மொழியில் எழுதுறார். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு எழுதுறாரு. ஏன்னா ஓம் நீங்க மறுச்சொல்ல இயலாது. கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுலதான் இவர் எழுதுறார். இவர் எழுதுறார், மகாவம்சத்தை எழுதுறார். பாலி மொழி எழுதுறார். சிங்கள மொழியில் எழுத வேண்டி எழுதுனதே கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியாக தான் இருக்க வேணும். 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுகளிலே அந்த அவர்களுடைய சிங்கள கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. ஆனால் அநேகமான கல்வெட்டுக்கள் அவர்கள் பாலிமொழி கல்வெட்டுக்களைத்தான் பார்க்கிறார்கள். பாலிமொழி கல்வெட்டுக்கள் தான் இருக்குது, பாலிமொழியில எழுதப்பட்டதான் இருக்குது. அப்ப இந்த சிங்கள மக்களை பொறுத்தளவில் அவருடைய இலக்கியங்கள் பிற்பட்ட கால இலக்கியங்கள் தான், அதற்கு முற்பட்ட கால இலக்கியங்கள் இல்லை. ஆகலும் அவர்களுக்கு முந்தினது என்றால் இந்த கிபி 5ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில மகாநாம தேரர் எழுதின இந்த மகாவம்சம் என்கின்ற, அதாவது பௌத்த விகாரங்களுக்கு கொடைகளும் பௌத்த விகாரங்களுடைய நாளாந்த பதிவேடும் மாதிரித்தான் அந்த மகாவம்சம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மகாவம்சம் உண்மையில நாங்கள் இன்று தொடர்ந்து மகாவம்சம் எழுதப்படுகின்றது. மகாவம்சத்தை மகாநாம தேரர் எழுதினது ஆக 37 அத்தியாயங்கள் தான். 37 அத்தியாயங்களுக்கு பிறகு இன்றைக்கு 100 வரையும் சூழவம்சம் என்று சொல்லினோம். 37ல இருந்து 100 வரையானத சூழவம்சம் என்று சொல்லினோம். ஆனால் இப்ப எல்லாத்தையும் 100க்கு பிறகும் இப்போது இந்த கடந்த முள்ளிவாய்க்கால் வரைக்குமான காலப்பகுதியான வரலாற்றை எழுதி 6வது பதிப்பாக எழுதிவிட்டார்கள். எல்லாவற்றையும் இப்ப அவர்கள் மகாவம்சம் என்ற ஒரு பொது பெயராலேயே அழைக்கிறார். உண்மையில மகாவம்சம் என்று எழுதினால் சூழவம்சம் என்று எழுத தேவையில்லை. ஏனென்றால் சூழவம்சம் மகாவம்சத்தினுடைய தொடர்ச்சி. என்னோட மன்னிக்கணும், ஒரு கிளிய ஒன்றுக்காக கேட்கிற மாத்தம். கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுல பேச்சு வழக்கில் உருவானது சிங்களம். கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுல அந்த சிங்கள மொழிக்குரிய எழுத்தை உருவாக்கினோம். கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டுதான் சிங்கள இலக்கியம், முதலாவது சிங்கள இலக்கியம் வந்தது. அது இலக்கியங்கள் இருக்குதோ இன்று கிடைக்கின்ற இலக்கியங்கள். இப்ப நாங்கள் எல்லா இலக்கியங்களும் கையில கிடைக்காது. அப்ப இன்று சிங்களவர்களிடம் கையில் இருக்கிற இலக்கியங்கள் அந்த 12ஆம் நூற்றாண்டுக்குரியவை என்றுதான் சொல்றார்கள். அப்படித்தான் அதை கருத வேணும். ஏன்னா வரலாற்றுல நிறைய நாங்கள் டேட்டுகளை இப்ப அண்மைக்கால வரலாற்றிலேயே டேட்டுகளை எல்லாம் மாறி சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு நாள் முந்தியும் ஒரு நாள் பிந்தியும் எதிரினுடைய வெற்றி விழாவை எங்களுடைய தோல்வியின் நாளாக சொல்றோம். இப்படி எல்லாம் இருக்கல்ல. அப்ப நாங்கள் அந்த டேட்டுகளை நாங்கள் மாறிடுறோம். நூல்நிலையை எரிப்பியை நாங்கள் மாறி சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த வரலாற்றை தொலைத்த மக்கள், நாங்கள் வரலாற்றை சரியாக பதிவிடுவதில்லை.
இந்த எங்கட புரிதல் ஏன் எங்கட நாட்டுல, அதாவது சிங்கள பார்லிமெண்ட்லயோ இல்ல எங்கட தமிழகத்திலயோ ஏன் எங்கட மக்கள் மத்தியில இதை கொண்டு போகல? சிங்கள ஒரு தோணுது இப்பத்தான், அது அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்லாம். இப்ப உண்மையிலே எந்த கணக்கு இலங்கை இலங்கை தீவு முழுக்க முறைமை உள்ள ஒரே இனம் தமிழினம் தான், சிங்களம் கிடையாது இல்லையா? வடகிழக்கு மாகாணத்துல என்றைக்குமே சிங்களம் இருந்தது இல்லை. அப்படி என்றைக்கு அவைக்கு இதுல எப்படி முழு 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 நிலப்பரப்புக்குரிய இறமை அவைக்கு எப்படி வரும்? எங்களுக்கு தான் அந்த இறமை இருக்கு, தமிழ் மொழிக்கு தான் அந்த இறமை இருக்கு இல்லையா? இல்ல அது இதுல நாங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். அதாவது இலங்கையினுடைய தலையெண்ணும் ஜனநாயகம் அதாவது காலனித்துவ ஆட்சிக்கு பின்னர் தலையெண்ணும் ஜனநாயகம் வந்து விட்டது. தலையெண்ணும் ஜனநாயகத்தில் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் தொகை மிக அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கிறது. ஆகவே அந்த தலையெண்ணும் ஜனநாயகத்துக்குள்ளால இறமை அவர்களுடைய கையில் போய்விட்டது. ஆஹ் ஆனால் போர்த்துகீயர் வருகின்ற போது 1505 ஆண்டு வருகின்ற போது இலங்கை 3 அரசுகளாக இருந்திருக்கிறது. 3 அரசுகளும் சிற்றரசுகளும் இருந்திருக்கின்றன. இந்த 3 அரசுகளுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகளும் இருந்திருக்கிறது. ஆனால் 1621 யாழ்ப்பாண ராச்சியம் வீழ்ந்த போது அதனுடைய இறமை ஆங்கிலேய, அதாவது போர்த்துகீயுடைய கைகளுக்கு போனது. பின்னர் ஒல்லாந்தருடைய கைகளுக்கு போனது. பின்னர் ஆங்கிலேயருடைய கைகளுக்கு போனது. 1948 அது தலையெண்ணும் ஜனநாயகத்துக்கூடாக சிங்களுடைய கைகளுக்கு போய்விட்டது. அப்ப சிறிய தேசிய இனங்கள் இறமையை இழந்து விட்டன. ஆஹ் நாங்கள் நன்றி. சிறிய தேசிய இனம், அளவால் சிறிய தேசிய இனம். நன்றி. புனிதா கணேஷ், நீங்கள் அண்மை பண்ணியிருக்கலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். இந்த நீங்கள் இந்த ஆய்வுகள் வந்து இப்ப பேராசிரியர் பத்மநாதன் அவேந்தி என்று குறிப்பிட்ட நீங்கள் அதுக்கு முதல் இந்திரபாலா ரகுபதி அவைகளே கந்தரோடையில பௌத்தம் இருந்தன்னு சொல்லி இருக்கிறேன். அதுகளே அதாவது இலங்கையினுடைய நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல நானே அதையும் நீங்கள் அதை குறிப்பிட இல்லைன்றது தான். நான் இப்ப அண்மை கால இதுகளை சொல்லி போட்டு விட்டுட்டீங்களா? அவர் அப்பயே ஒரு புத்தகம் எழுதினார், எனக்கு டைட்டில் ஞாபகம் இல்லை. யாருடையது? இந்திரபாலாண்ட அந்த தமிழர். அதாவது இலங்கையின் வரலாற்றாசிரியர்களில் தலை சிறந்த ஒரு வரலாற்றாசிரியரும் முதலாவது பெரிய வரலாற்றாசிரியருமாக நாங்கள் இந்திரபாலாவைத்தான் குறிப்பிட வேண்டும். இந்திரபாலா மிகச்சிறந்த ஆய்வாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கடுத்ததாக ரகுபதி, பேராசிரியர் ரகுபதி அவர்கள் தலை சிறந்த வரலாற்றாசிரியர். அவர் இலங்கையில், அதாவது வட இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் அனைத்தையும் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி அடுக்கிவிட்டு தன்னுடைய தொல்லியல் ஆய்வுகளில் அனைத்து நாணயங்களையும் ஒரு ஒரு ஒழுங்குமுறையில் அடுக்கிவிட்டு இவை இந்த காலத்துக்குரியவை என்பதை அவருடைய உணர்வுகளினால் சொன்னார். தன்னுடைய நுண்ணிய அறிவாற்றலால் சொன்னார். ஆனால் அந்த நாணயங்கள் பிற்காலத்தில் கார்பன் பகுப்பாய்வு செய்யப்பட்ட போது அவர் குறிப்பிட்ட அதே காலக்கணிப்பை அது சொல்லி இருந்தன என்ற அடிப்படையிலே அவர் மிகச்சிறந்த தொல்லியல் ஆய்வாளர். அதுல இந்த மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. ரகுபதி இன்று பேராசிரியர் ரகுபதி அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போய்விட்டது. அவர் நாட்டை விட்டு வெளியேறி என்ற அடிப்படையில அவர் இந்த துறையில இல்லாமல் போய்விட்டது என்பது தமிழருடைய வரலாற்று ஆய்வுக்கும் தொல்லியல் ஆய்வுக்கும் பெரிய ஒரு இழப்பு. அது மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இப்ப நான் எடுத்துக்கொண்ட இந்த பகுதியில் அதாவது விஞ்ஞான ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தி அண்மைக்கால ஆய்வுகளை தந்தவர்கள் இவர்கள் என்ற அடிப்படையில தான் நான் இதை சொன்னேன். ஆனால் இந்த பேராசிரியர் இந்திரபாலாவும் ரகுபதியும் மிகச்சிறந்த தமிழர்கள் மத்தியில இருக்கின்ற மிகச்சிறந்த, இன்று வரைக்கும் இருக்கின்றவர்கள் மிகச்சிறந்தவர்கள். அதை விட இப்ப அண்மை காலத்துல பேராசிரியர் புஷ்பரட்னமும் ஏராளமான ஆய்வுகளை செய்திருக்கிறார். அண்மைக்கால ஆய்வுகள். அந்த டைம் பீரியட், அந்த இது பௌத்தம் இருந்தது அப்பவே அந்த நாளையில கதைப்பட்டது. அவர் எழுதின புத்தகத்தின் பேர் வந்து இலங்கையில் தமிழரோர் இனக்குழு ஆக்கம் பெற்ற வரலாறு என்று 2006 என்னவோ வெளியிட்ட புத்தகம். அது 2ஆம் பதிப்பா வந்தது. ஆமாம், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மெட்டது வந்து அதான் அந்த தமிழ் பௌத்தம் இருந்தேன்டா அது அப்பவே இருந்தது. மெட்ட அந்த பௌத்தம் என்றது வந்து ஒரு வைதீகத்தில இருந்து சில இதுகளை கோட்பாடுகளை அந்த வேள்வி அதுகள் நடத்தக்கூடாதுன்றதுக்கு அதுக்காக, அதாவது கௌதம புத்தருடைய காலத்தில் அவர் பஞ்சசீல கொள்கையை கடைபிடித்தார். அதாவது
கொல்லாமையே அவர் வலியுறுத்தினார். அப்ப அதான் பஞ்சசீல அது கொள்கைகள் தான் ஆம். வைதிக மதங்கள்லயும் இருக்கிறது. என்னென்றால் அதாலதான் அந்த சிமிலாரிட்டிஸ் அந்த இப்ப சிவனை கும்பிடினம் பொட்டு வச்சிருக்கிறேன் எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் அந்த அது பண்பாடு, என்னன்னா அது பண்பாட்டுக்குள்ள வருது. அது அஹ், அந்த நாங்க திருநூறு பூசுறது இதுவெல்லாம் சாம்பலை பூசுற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இன்றும் இருக்கிறது. ஆப்பிரிக்க இனக்குழுக்கள் தான் அந்த சாம்பல் பூசுற அதனுடைய எச்சங்கள் தான் நாங்கள் திருநூறா பூசுறோம். இல்ல அது அப்படியும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொன்று என்னென்றால் அது ஆன்டிசெப்டிக் அண்ட் அந்த இப்ப நாங்கள் அதை அந்த பயிர்களை சுத்தி போட்டா சில அந்த பூச்சிகள் நோய்கள் வராமல் போகாதுன்ற இருக்கும். அதுதான் அதுகளுக்காக ஒரு இது இருக்குது. நான் அந்த மெட்ட சமணத்துல இருந்தேன் புத்தம் பிரிஞ்சேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. சமணத்தில இருந்து பௌத்தம் வாரத்துக்குரிய காரணம் என்ன? சமணம் இரண்டும் ஆஹ், கிட்டத்தட்ட ஒரே ஒரே வகையான கோட்பாடுகளுடன் கொண்டதாக இருந்தது. இருவேறுபட்டவர்களுடைய என்னை பொறுத்தளவில் சமணமும் பௌத்தமும் இருவேறுபட்ட பகுதியினரால் கடைபிடிக்கப்பட்ட ஒரே குணாம்சங்களை கொண்ட மதங்கள் தான். ரெண்டும் ஒரே குணாம்சம் தான், பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் நாங்கள் தமிழ் இலக்கியத்துல பார்த்தால் நாங்கள் இன்னொரு சாப்டர் ஒன்று பார்க்கலாம். பௌத்தம் வளர்த்த தமிழர்கள் ஒரு சாப்டர் ஒன்று பார்க்கலாம். அப்படி பார்க்கிறதா இருந்தால் அதுவும் இதே மாதிரி அதுக்கும் ஒரு நீண்ட நேரம் தேவைப்படும். அதாவது இன்று பௌத்தத்தில் இருக்கின்ற, அதாவது சிங்கள தேரபாத பௌத்தர்கள் பயன்படுத்துகின்ற இந்த திரிபீடத்தினுடைய அதாவது விளக்க உரைகள் இவற்றின் 85% விளக்க உரைகளை எழுதியது தமிழ் பௌத்தர்கள் தான், தமிழ் பௌத்த துறவிகள் தான். அப்ப இரண்டாவது, இன்று இலங்கையில் இருக்கின்ற இந்த மகா சங்கங்கள் மீண்டும் புனரமைக்கப்பட்டமை, இந்த புதிய புதிய நிகாயாங்கள் தோற்றம் பெற்றவை எல்லாம் இந்த நாயக்கர் தமிழ் மன்னர்களான 1739 1815 இடையில இருந்த 4 நாயக்க தமிழ் மன்னர்களால உருவாக்கப்பட்டதுதான். அவருடைய அனுசரணையோடு தான் இந்த பௌத்தம் மீள் உருவாக்கம் பெற்றது, மீள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். கருத்துகள் அதுகள் வாரதுல அந்த நல்ல இது என்ன மனத்தின் ஒரு இதுக்காகத்தான் அவைகள் எல்லாம் இதுன்றது என்ன அந்த எல்லாத்தையும் திறந்து போட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்ன்றது அந்த இதுல கஷ்டத்தை மனித கஷ்டத்தை இல்லாம பண்ற தமிழ் இலக்கியங்கள் அனைத்திலும் பௌத்தத்தினுடைய கருத்துக்கள் தான் பெரும்பாலும் இருக்குது. நீங்கள் அதாவது 5 காப்பியங்களில் 3 காப்பியங்கள் பௌத்த காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, இந்த 3ம் பௌத்த காப்பியங்களாக இருக்கிறது. இந்த இன்னா 40 இனியவை 40 இவ்வாறான ஏராளமான அற இலக்கியங்கள் அனைத்திலும் பௌத்த கருத்துக்கள் தான் இருக்கிறது, பௌத்தத்தின் செல்வாக்கு தான் இருக்கிறது. மற்றது இந்த துறவிகள் அந்த இந்த சாத்தனார் இப்படி இந்த பேர்கள் எல்லாம் பெறும் ஒன்று சமணர்களாக இருப்பார்கள் அல்ல பௌத்த துறவிகளாக இருப்பார்கள். அவர்களால் தான் இந்த அற இலக்கியங்கள் தமிழ் இலக்கிய உலகுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதான் இந்த ஆதி காலத்துல ஒரு இதுல இருந்த மதம் அது அந்த இந்த அந்த சொல்றேன் இந்த நெடுங்காலம் ஒரு ஆள் ஆட்சியில இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த அதுல இருந்து வாரது அது அந்த புறநடை வாரது அந்நியமாகிறது அதுகள் எல்லாம் ஒரு ஒரு இயங்கியல் இதுதான் அந்த எல்லாம் எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ். காலத்துக்கு காலம் எழுச்சி வருபவை, காலத்துக்கு காலம் எழுச்சி வரும். அந்த விளக்கம் எங்களுக்கு இருந்துட்டா காணும், அவ்வளவுதான் தேவை. என்ன எல்லாரும் ஹியூமன்ஸ் என்றதுதான் என்ற கருத்து இதுல. நன்றி ஐயா. அனகரிக தர்மபாலா வராவிட்டால் அல்லது இந்த இந்திரதாஸ் வராவிட்டால் பௌத்தம் பெரும் வளர்ச்சி அடைந்திருக்காது பிற்பட்ட காலத்துல. இன்று இருக்கிற இந்த மகாவம்சம் அதாவது இந்த தம்பதீப கோட்பாடு தோற்றம் பெற்றிருக்காது. அப்ப சில தனிநபர்களுடைய வருகை பெரிய பெரிய எழுச்சிகளை ஏற்படுத்திவிடும். நன்றி. இன்னும் ஒன்று, அனுராதபுரத்தில் இருக்கிற அபயகிரி விகாரை இன்றும் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. அது ஒரு சீரழிவு நிலையிலே இருக்கிறது. காரணம் அது மகாயன பௌத்த விகாரம். மற்றது இந்த கிழக்கு மாகாணத்துல இப்ப கேள்விப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள்ல அந்த இடம் என்ன தெரியல, புத்தட்ட சிலைகளும் அந்த ஒரே கல்லிலேயே புத்தட்ட சிலையும் அல்ல புத்தட்ட உருவங்களும் நாகர்கள் வழங்கிய அந்த 5 தலை நாகத்துக்குரிய இதுகளும் பக்கத்திலேயே இருந்தேன்னு சொல்லி
அப்படியா புலனறுவையில இருக்கிற பெரிய புத்தர் சிலையில தமிழ் பிரமியில எழுதப்பட்டிருக்கிறது. கையில தமிழ் பிரமி எழுதப்பட்டிருக்கிறது. வேற கேள்வி இல்லாதபடியால நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். மேலே இது ஒரு ஆழமான விடயம், இன்னைக்கு அதை தொட்டிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் வேணுமெண்டா இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக கதைக்கலாம். வேற என்ன டாக்டர் புவி ஏதாவது காய்க்க போறீங்களா? ஓகே. ஓகே, நன்றி இறுதியாக சிவா, நீங்கள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விளக்கமான தமிழ் பௌத்தத்தின் அறிவை தந்திருக்கிறீர்கள். லோகா சொன்ன மாதிரி அதன் தாக்கங்கள், இன்றைய தாக்கங்கள் என்னன்றதை பற்றி இன்னொரு முறை நாங்கள் ஆராயலாம். நீங்கள் நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நாங்கள் நிறைவுக்கு முதல் ஒரு சில விடயங்களை நான் பகிரலாம்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு தெரியும், போன கிழமை நாங்கள் எங்களோட வெள்ளிக்கிழமை அமர்வில் வந்து கிருஷ்ணி வந்து காய்ச்சிருந்தவா. உங்களுக்கு தெரியும், அவள் வந்து லேபர் பார்லிமெண்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறா இங்கே சட்டன் டீமில். பவாக்கானியான ஒரு ஃபண்ட் ரைசிங் டின்னர் ஒன்று ஒழுங்குபடுத்திக்கணும் தமிழ்ஸ் ஃபார் லேபர் வர 14ஆம் தேதி இதில் நட்சத்திர ஹோலில் நடக்குது. முடிந்தவர்கள் வந்து பங்களிப்பு செய்யலாம். மற்றது அதே மாதிரி இன்னொரு கேண்டிடேட்டும் இருக்கிறா, தெரியும் உங்களுக்கு, உமாகுமாரன். அவங்களோட தமிழர் சார்பாக நிற்கிற லேபர்லாம் உங்களை பங்களிப்புகளை செய்யுங்கோ முடிந்த அளவில். அந்த செய்தியோடு நாங்கள் இன்றைய இந்த அமர்வை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் வேறொரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.